வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆந்திரால இந்த மாங்காய் சீசன்ல பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். மாமிடிக்காய பிண்டி அப்படின்னு சொல்லுவான். அதாவது பச்சை மாங்காயும் அரிசி ரவையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு உப்மா ரெசிபி. நம்ம எப்பயும் அரிசி ரவையில உப்மா பண்ணுவோம். ஆனா இந்த மாங்காய் அரிசி ரவை சேர்த்து பண்ணும்போது இந்த மாங்காயோட வாசனை லேசான ஒரு புளிப்போட இந்த உப்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வெறும் இட்லி மிளகா பொடியோ இல்லைன்னா தேங்காய் சட்னியோ இருந்தாலே போதும். வெறும் அரிசி ரவையில பண்றதோட இது போல மாங்காய் சேர்த்து பண்ணும்போது உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ரொம்ப குவிக்காவும் பண்ணிடலாம், டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஆந்திரா ஸ்பெஷல் அண்ட் சீசனல் டிஃபன் ரெசிபியான மாமிடிக்காய பிண்டி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கும் இல்லையா, அதுல நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை போல லேசா பழுத்து இருந்தது அப்படின்னா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன், 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாமே நல்லா வதங்கிடுத்து. பருப்புலாம் நல்லா செவந்து வந்துடுத்து. இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுத்து. ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 5-6 பீன்ஸ் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். பெருங்காயத்தை நம்ம ஸ்டார்டிங்ல தாளிச்சோம் இல்லையா, அப்பயே சேர்த்துடலாம். காய் நல்லா வதங்கட்டும். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். பீன்ஸ் கேரட்ல நல்லா வதங்கி எடுத்து 1 கப்பு பச்சரிசி ரவைக்கு 2.5 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். நான் வெந்நீர் விடுறேன், ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். நம்ம எடுத்து வச்ச ஒரு மாங்காயை தோல் சீவிட்டு இது போல கிரேட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் தாராளமாவே சேர்த்துக்கலாம். அது இந்த உப்மாவுக்கு நல்லா வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம், சீக்கிரம் கொதி வந்துடும். பாருங்க, ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. 1 கப்பு பச்சரிசி ரவை எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கையால கொட்டிண்டே இதை போல கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரவா நல்லா வெந்து வரட்டும். மூடியை போட்டு நடுவில் திறந்து நம்ம கிளறி விட்டுண்டு ரவா நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். மாங்காய் அரிசி உப்புமா பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுத்து. அடியில லேசா இந்த மாதிரி பிடிச்சிருக்கு இல்லையா, இது காந்தல் அப்படின்னு சொல்லுவா. இதை நல்லா அப்படி சுரண்டி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூட ஆறும்போது இன்னும் கொஞ்சம் அது உதிரியா வரும். ரொம்ப பொல பொலன்னு வேணும் அப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு 2.25 கப்பு ஜலம் விட்டுட்டேன்னா உதிரான உப்புமாவா வரும். கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவின்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நல்ல டேஸ்டியான மாங்காய் அரிசி உப்புமா சூப்பரா ரெடி ஆயிடுது. ஆந்திரா ஸ்பெஷல் மாமிடிக்காய பிண்டி. நம்ம மாங்காய் அரிசி ரவை உப்புமா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. நல்ல மாங்காய் வாசனையோட, மாங்காய்க்கே உள்ள லேசான ஒரு புளிப்போட ரொம்ப பிரமாதமா இருக்கு. பொதுவா ஆந்திரால இந்த அரிசி ரவையும் மாங்காய் மட்டும் சேர்த்து பண்ணுவா. கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கட்டும் அப்படிங்கறனால கேரட் பீன்ஸ் எல்லாமே நம்ம எப்பயும் உப்மாவுக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கேன். வெறும் மாங்காய் திருவல் மட்டுமே சேர்த்து கூட பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் செலக்ட் பண்ணிக்கும் போது ரொம்ப புளிப்பு இல்லாத கல்லாமணி மாங்காய் இருக்கும் இல்லையா, அது வாங்கிக்கோங்க, அது நல்லா இருக்கும். அதுலயே கொஞ்சம் லேசா பழுத்திருக்கும் அப்படின்னு அது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த புளிப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம், சாயந்தர நேரம் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வரும்போது கொடுக்கறதுக்கு, இல்ல நைட் டின்னருக்கும் பண்ணிக்கலாம். எப்பயும் நம்ம நார்மலா வெறும் அரிசி ரவா உப்புமா பண்றதோட இதை போல கொஞ்சம் மாங்காய் சேர்த்து பண்ணும்போது நல்லா டிஃபரெண்டான டேஸ்ட்ல நமக்கும் சாப்பிடறதுக்கு ஒரு ஆசையா இருக்கும். அரிசி ரவா பண்ற மெத்தட் நான் நிறைய வீடியோல காமிச்சிருக்கேன், அதனால இன்னைக்கு நான் காமிக்கல. ஜஸ்ட் நான் சொல்றேன்.
அரிசியை வந்து நல்லா அலம்பிட்டு ஒரு 1/4 மணி நேரமோ இல்ல 1/2 மணி நேரமோ ஊற வச்சுட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிட்டு ஒரு துணியில வச்சு ஃபேன் கீழே காய வச்சுட்டோம்னா நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல நம்ம அரைச்சிட்டோம்னா நல்லா ஃபைன் ரவையா நமக்கு கிடைக்கும். அதை சலிக்கணும்னு அவசியம் இல்லை. அத ரவையை அளந்து எடுத்துட்டாலே போதும். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபியான மாமிடிக்காய பிண்டி அல்லது மாங்காய் அரிசி ரவை உப்புமா இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏதாவது ஃபாஸ்டிங் டேஸ்ல கூட ராத்திரி பலகாரத்துக்கு கூட நம்ம இதை பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.